அனைவருக்கும் வணக்கம். தைராய்டு நலம், அதாவது தைராய்டு சுரப்பி. இன்றுள்ள வாழ்க்கை முறையில் இந்த தைராய்டு சுரப்பின் சீர்நிலை நிறைய பேருக்கு இது தொந்தரவாக ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது இல்லையா? ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, பாரா தைராய்டு, இந்த மாதிரியான வகைகளை சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சுரப்பியோட சீர்நிலை சரியா இல்லாதனால வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகளால் வாழக்கூடிய ஒரு நிலை நிறைய பேர்கிட்ட இருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாத்திரையை போடக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. முதல்ல இதை பற்றியான அடிப்படை புரிதலை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு இணைய வழி வகுப்பு. நம்ம ஆரா யோகா மையத்தின் மூலியமாக நல வழிகாட்டுதல்களில் ஒவ்வொரு நல வழிகாட்டுதல்களாக நம்ம வழங்கிட்டு வரோம். அதாவது சர்க்கரை சீர்நிலை அப்படிங்கிறதும், அதே போல் கல்லீரல் நலம், பித்தப்பை நலம், கருப்பை நலம், கருப்பை காப்பு திட்டம், அந்த வரிசையில் இப்போ தைராய்டு சுரப்பி. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி மருத்துவமாக பார்த்து தானே இப்போ எல்லாருமே பழகி வச்சுருக்காங்க. அப்படி தான் இங்கே சமுதாயமும் பரப்புரை ஆற்றுது இல்லையா? ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி துறை, தனித்தனி சிறப்பு மருத்துவர்கள், தனியான மருத்துவம், இப்படி போக்கில் போயிட்டுருக்கு. உடல் ஒன்று தான், உடலில் தான் எல்லாமே ஏற்படுது. அப்போ இந்த உடல் நலமாச்சுன்னா எல்லாமே நலமாயிடும் தானே. அந்த அடிப்படையில் தான் இந்த வழங்கல்கள் வழங்கப்படுது ஆரா யோகா மையத்தின் மூலியமாக. தைராய்டு நலம், தைராய்டு சுரப்பி நலம். இந்த சுரப்பி ஏன் பெண்களுக்கு மட்டும் சரியாக சுரக்க மாட்டேங்குது? தைராய்டு பிரச்சனை ஆண்களுக்கு மிக மிக குறைவு, பெண்களுக்கு தான் அதிகம் இல்லையா? ஆனால் தைராய்டு சுரப்பி ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஏன் இது பெண்களுக்கு மட்டும் பிரச்சனையாக அதிக பெண்களுக்கு இது இருக்குது? ஏனென்றால் இந்த சுரப்பி மனம் வழியாக தான் சிறப்பாக செயல்படும். அந்த மனமே இன்றைக்கி யாரும் ஆரோக்கியமாக வச்சுக்கலையே. அந்த மனதுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கான்னா இல்லையே. அது ஏதாவது உறுப்பா, மனம் ஏதாவது உறுப்பாக இருந்துச்சுன்னா அந்த உறுப்பை எடுத்து போட்டு, இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து போடுற வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? பித்தப்பையில் கல் இருந்துச்சுன்னா பித்தப்பை எடுத்துடலாம், கர்ப்பப்பையில் கட்டி இருந்தால் கர்ப்பப்பை எடுத்துடலாம், விந்துப்பை வீக்கமாக இருந்துச்சுன்னா விந்துப்பை எடுத்துடலாம், சினைப்பை சரியில்லைன்னா சினைப்பை எடுத்துடலாம், ஓவரி. அதுபோல் மனசுக்கும் ஏதாவது ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வேற ஒரு உறுப்பை வச்சு மனசை நல்லா செயல்பட வச்சிடலாம். அது இல்லையே, இறைவன் அப்படி கொடுக்கல இல்லையா? அப்போது இந்த சுரப்பிகள் எதுவுமே, எல்லா சுரப்பிகளுமே மருந்தால், மருத்துவத்தால், மருத்துவரால் சீர்நிலைப்படுத்தவே முடியாது. அப்புறம் எப்படி சீர்நிலைப்படுத்த முடியும்? உங்களால், உங்கள் மனதால் மட்டுமே அதை சீர்நிலைப்படுத்த முடியும். இது மிக அடிப்படை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் இந்த குழு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இது போன்ற வழிநாட்டுதல்கள் நம்ம ஆரோக்கிய மையத்தின் வழியாக வழங்கப்பட்டு பல 100,000 பேர் இன்று வரை அந்த சுரப்பியோட சீர்நிலையில் இருக்காங்க. நான் ஏதாவது இங்கே புதுசாக லேகியம்லாம் செஞ்சு கொடுக்கல. என்கிட்ட இருந்து ஒரு துளி மருந்து வராது. இது மருந்தில் குணமாகிறது இல்லைன்னு சொல்லி நானே மருந்து கொடுப்பேனா? எனக்கு மருந்துலாம் தெரியாது. ஆனால் அதை பற்றியான முழு புரிதல் ஓரளவுக்கு தெரியும். அந்த புரிதலை தான் வழி நடத்துகிறோம். அதில் இதுவரை நலமடைந்து அந்த சுரப்பி சீர்நிலையோடு இன்று வரை வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க பல 100,000 பேர். அதன் வகையில் இது ஒரு குழுவாக வடிவமைச்சு இப்போ நம்ம முன்னெடுக்கிறோம். ஏனென்றால் இதற்கு நேரடியாக வரணும்னு அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இக்குழுவில் இணைந்து உங்களின் இந்த சுரப்பியின் சுரப்பு சீர்நிலையை ரொம்ப எளிமையாக சீர்நிலைப்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு காலம், ஒரு 3 மாதம். இது ஒரு 3 மாத இணைய வழி பயிற்சி தான், இணைய வழி பயணம். இது எதுக்கு இந்த 3 மாத காலம்னா, உங்கள் மனம் அதை நம்பணும், அதை பிடிச்சிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விபாசனான்னு ஒரு வகுப்பு இருக்குது, இல்லை இது போல் ஏதோ ஒரு அமைதியான சூழலில் ஒரு 21 நாள் போய் தங்கி அங்கே இருக்கிற சூழலில் பழகி, அங்கே நல்ல உணவு, சூழலில் உள்ள மனிதர்கள், அதே போல் அங்கே உள்ள சூழல், அங்கு கொடுக்கப்பட்ட
பயிற்சிகள், செயல்பாடுகள் இதிலெல்லாம் இருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகும் கொஞ்ச நாளைக்கு அந்த தன்மையிலே இருப்பீங்க தெரியுமா? அதன் பிறகு அது மாறிடுது, மாறக்கூடாது. ஆனாலும் ஒரு சில பேர் அந்த தன்மையிலிருந்து வந்து தன்னை மாற்றிக்கிறாங்கன்னா அதுதான் இயல்பு அப்படிங்கிறது. இயல்பில் இருந்தாவே எல்லா சுரப்பிகளும் சிறப்பாக செயல்படும். அந்த இயல்புக்கு திரும்ப வைக்கிறது தான் எத்தனையோ பேர் மனிதர்களுக்கு முன்னெடுத்து இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்ம கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டது தான் இந்த இணைய வழி பயிற்சியும். இதில் நம்ம எப்பவும் ஆரோக்கிய யோகா மையத்தின் மூலியமா வழங்கக்கூடிய மகத்துவம், இது மகத்துவம். ஏன் மகத்துவம்னு சொல்கிறேன்? மருந்தே இல்லைல்ல. ஏதோ மருந்து மாத்திரை, மருத்துவராக நான் இருந்தாலும் இது ஒரு மருத்துவ வகுப்புன்னு சொல்லலாம். நான் மருத்துவரும் இல்லை, மருந்தும் கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி இது மருத்துவம் சொல்ல? மருத்துவ வகுப்பு இல்லை, இது மகத்துவ வகுப்பு, மகத்துவம். அப்படிப்பட்ட முறையில் வழிகாட்டுதல்கள் இதில் வழங்கப்படும். தைராய்டு சுரப்பி நீங்கள் எவ்வளோ வருடம் மாத்திரை முதல்ல துவங்கிறது 12 mgயில் ஆரம்பித்து 180 mg வரைக்கும் கூட வந்திருப்பீங்க பல பேர். எத்தனை வருடம் நீங்கள் மாத்திரை போட்டிருந்தாலும் இந்த குழுவில் இணைஞ்சு என்னைக்கு துவங்குறீங்களோ அன்னையோட மாத்திரையை தூக்கி வெளியில் வீசிட்டு இதில் பயணிக்கலாம். சரி, 3 மாதம் முடித்த பிறகு எப்போ மாத்திரை திருப்பி போடணுன்ற கேள்வி வரும். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த மாத்திரைகளும் மருந்துகளும் தேவைப்படாது. அவ்வளோ சிறப்பாக எளிமையாக அதை சீர்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த குழு. ஏன் அதான் முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, தைராய்டு சுரப்பி ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. ஏன் பெண்ணுக்கு மட்டும் இது, பெண்களுக்கு மட்டும் இது பிரச்சனையாக இருக்குது? ஆண்களுக்கு ஏன் தைராய்டில் அவ்வளோவா தொந்தரவு இல்லை? யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்குது. ஆனால் தைராய்டு சுரப்பி 2 பேருக்கு இருக்கு. ஏனென்றால் நான் சொல்கிறேன் இல்லையா, மனம் வழியாக இது செயல்படும். அப்போ பெண்களுக்கு என்ன மனசில் பிரச்சனை அப்படின்னா, பெண்கள் தன்னலன் அப்படின்னு சொல்லி தன் மேலே ஒரு கவனம் வைக்க மாட்டாங்க. செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தன்மேல் விழிப்போடு இருக்கக்கூடியதை பெண்கள் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் நல்லா இருக்கணும், கணவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவர் நல்லா இருக்கணும், தாய் தந்தையர் நல்லா இருக்கணும், உறவுகளோட நல்லா இருக்கணும், இப்படி அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் புறத்திலே இருக்கும். அதனால தன்னலம் தவறானா தன்னலம் தான் சிறப்பானது. தன் நலத்தோடு இருந்தால் தான் நிறைய பேரோடைய நலத்தை அவங்க பேண முடியும். அப்போது இந்த பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கணும் அப்படின்றது கொஞ்சமாக இருக்கும் அவங்கள்ட்ட. இதே ஒரு ஆண் பார்த்திங்கன்னா, தான் நல்லா சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும், நான் இப்படி சமுதாயத்தில் இருக்கணும், தன்னை பற்றியான ஒரு விழிப்பு நிலை அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். தன்னை நிலைப்படுத்திப்பாங்க எல்லா இடத்துலையுமே. பெண்கள் அப்படி இல்லை. தன்னுடைய பிள்ளை இப்படி வரணும், கணவர் வேலை செய்கிற இடத்துல சிறப்பாக வரணும், இப்படி நிறைய யோசிப்பாங்க. அதனால தான் இந்த சுரப்பி சரியாக இயங்கணும் அப்படின்னா இந்த சுரப்பி சரியாக செயல்படும், சுரப்புகள் குறையும். இது சரியாக சீர்நிலையில் இயங்கணும்னா இந்த சுரப்பி, தலையாய சுரப்பி, கிங் ஆஃப் கிளாண்ட், இந்த கிளாண்டு நல்லா சுரப்பில் சிறப்பாக இருக்கணும். இது ஒன்று சரியாக இருந்தால் எல்லா சுரப்பிகளும் சரியாக இருக்கும். அப்போ இந்த ஒரு சுரப்பி சரியாக சீர்நிலையில் சுரக்கணும்னா என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மகிழ்ச்சியாக இருந்தாவே அந்த சுரப்பி விரிவடைஞ்சு சிறப்பாக இயங்கும். இவ்வளோ தான். இறைவன் எவ்வளோ அழகாக பக்கத்தில் வச்சுருக்கான் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கணும், தன்னை பற்றியான கவனம் தன் மேலே இருக்கும். அதே போல் பெண்கள், நான் சொன்னேன் இல்லையா, மற்றவங்க மேலே இருக்கணும். இதை தாண்டி இன்றைக்கி கொடுமையிலும் கொடுமை இந்த சீரியல்களை உட்காந்து அநியாயத்துக்கு பார்க்குறது. எந்த சீரியலாவது எந்த குடும்பமாவது நல்லா இருக்கா? நம்ம குடும்பம்லாம் நல்லாயிருக்கும். நம்ம குடும்பத்துலலாம் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஆனால் அதில் வர குடும்பத்துலலாம் நடக்கும். அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அது பதிவாகிட்டே இருக்குது. அது இன்னொருத்தவங்களுடைய கதை, நம்மளது இல்லை. அதில் அவங்க உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க. அதில் ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு குரூரமான மனநிலையை ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வருது. தேவையாது. காரணமே இல்லாமல் யாரோ ஒரு நடிகை, அவங்கள பார்த்து நம்ம ஏன் உணர்ச்சி வசப்படணும், கோவப்படணும்? இப்போ இந்த உணர்ச்சிகள் நமக்குள்ளே மாறிட்டே இருக்கும்போது இந்த சுரப்பி அப்படியே சுருங்கிடும். எல்லா சுரப்புமே தன்னுடைய சுரப்பை
குறைச்சிரும். மனதிற்கு மாமருந்து மகிழ்ச்சி தான். சுரப்பிகளும் அப்படி தான் சுரக்கும். இது மனம் வழியாக சீர்நிலைப்படுத்தக்கூடிய ஒரு சீர்நிலை குறைபாடு தைராய்டு சுரப்புண்டு. அதை விட்டுட்டு நீங்கள் நேரடியாக சுரப்பி இதை போய் ஸ்கேன் பண்ணுறதும் இதுக்கு போய் மாத்திரை கொடுக்குறது. யாருக்காவது ஒருத்தருக்காவது தைராய்டு மாத்திரை போட்டு எனக்கு முழுமையாக குணமாயிட்டேன் அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா இது மாத்திரை மருந்துகள் மூலியமாக குணப்படுத்துறது கிடையாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க வாழ்நாள் முழுவதும் போடணும். ஏன் உடலில் போய் நீங்கள் சரி பண்ணுறீங்க? மனசில் சரி பண்ண வேண்டியதை மனதால் சரி பண்ணணும். மனசில் வழியாக ஏற்பட்ட ஒரு சீர்நிலைகளை உடலில் போய் ரிப்பேர் பார்த்துட்டே இருந்தோம்னா உடல் தான் கெட்டு போகும், பக்க விளைவுகள் வரும். இவ்வளோ மாத்திரைகளை போட்டால் ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்க, அதில் மணி அந்த பெல் அடிக்கலைன்னா எதை ரிப்பேர் பண்ணணும்? பெல்லை தானே. வால் டியூப்பை பிடுங்கி பார்த்தா அப்படி தான் இருக்குது இது பண்ணுறது. எங்கே குறையோ நேரடியாக அங்கே மூலம் வேறு இடத்துல இருக்கும். உடலை பொறுத்த வரைக்கும் மனதால் நம்ம உடலில் ஏற்படுற 98% நலக்குறைவு. நீங்கள் நோயின் போடுற லிஸ்ட் எல்லாமே சர்க்கரை, தைராய்டு, கேன்சர், இன்னும் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே மனதால் ஏற்படக்கூடியது தான். அப்போ உடலால் ஏற்படக்கூடியது என்ன? ஏதோ இடிச்சுக்கிட்டேன், நகம் பேர்ந்துருச்சு, முதுகு தண்டு இடத்துல பல்ஜினஸ் இருக்குது, இதெல்லாம் உடலில் ஏற்படுது, கீறிடுச்சு. மற்ற இன்னைக்கு நீங்கள் போட்டு லிஸ்ட்டு போடுற அத்தனையுமே உங்கள் உணர்வால் மனதால் ஏற்படக்கூடிய சீர்நிலைகேடு தான். இது உடல். மனதால் தான் இந்த உடல் சிறப்பாக இயங்கும். இந்த உடல் உயிரோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த உடலுக்கு உள்ளுக்கு கொடுக்கக்கூடியது எத்தனை? மொத்தம் 3. ஒன்று தண்ணி, இன்னொன்று உணவு, இன்னொன்று காற்று அதுவாக எடுத்துக்குது, அதுவே சுவாசம் பண்ணிக்குது. நம்மளா சுவாசிக்கிறோம்? மூச்சை இழுத்து ஒரு அரை மணி நேரம் நீங்களே சுவாசம் பண்ணுங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவோம். நம்ம பண்ணலை, அதுவாக தான் நடக்குது. தண்ணீர், அந்த பொருத்தமுள்ள தண்ணீரை இன்னைக்கு கொடுக்குறோமா? உயிருள்ள தண்ணியா அது நீங்கள் குடிக்கிறதெல்லாம்? அதே போல் உணவு, பொருந்தக்கூடிய உணவாக கொடுக்குறோமா? இன்னைக்கு உணவு தறிகட்டு போயிருக்குல்ல. எதையோ காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி வீட்டு வாசலில் வந்து கொடுத்துட்டு போகிறதுலாம் உணவா? இதெல்லாம் இல்லாத காலத்தில் வாழ்ந்த நம்ம பாட்டன் கூட இல்லை, அவங்களும் கெட்டு போயிட்டாங்க. பாட்டிமார்களுக்கும் இன்னைக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி வாழ்ந்தாங்களே. அப்போ இதெல்லாம் இருந்துச்சா? பழைய சாதமும் கம்பு, கேழ்வரகு இப்படி தானே இருந்துச்சு. அப்போ பெற்றுக்கிட்டாங்களே 10 பிள்ளை 15 பிள்ளை. இன்னைக்கு என்னென்னவோ சாப்பிட்றோமே, கெலாக்ஸு, ஓட்ஸு, சத்துக்களை தேடி தேடி சாப்பிட்றோம். யாராவது தெம்பாக இருக்கமோ, ஆற்றலோடு இருக்காங்களா? இவ்வளோத்தையும் சாப்பிட்டு காலையில் அலுவலகம் போனோன்னே ஐயோ டயர்டாக இருக்குது, ஏசிலேயும் வேறு இருக்கணும், தலைவலிக்குது, டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி. எப்படி இருக்குது இன்னைக்கு உடல் ஆரோக்கியம்? பார்த்துக்குங்க. அதனால் இது ரொம்ப எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒவ்வொரு காலகட்டமாக 3 மாதத்திற்கு ஒவ்வொரு படிநிலைகள். இந்த குழுவில் பயணிக்கும் நாட்கள் எல்லாத்துலேயுமே உங்கள் மேல் உங்களுக்கு விழிப்பு நிலையோடு இருக்கும். செல்ஃப் கான்சியஸ் உங்களை பற்றி தான் உங்களுக்கு நிறையா நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அற்புத ஒரு வடிவமைப்பு தான் இந்த தைராய்டு சுரப்பி நலம் என்ற குழு. இதில் மிக முக்கியமாக மிக மிக கண்டிப்பாக காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இணைய வழி பயிற்சி, நேரடி பயிற்சி. அதாவது ரெக்கார்டர் கிளாஸ் இல்லை, நேரடி பயிற்சி. அதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சுட்டு வகுப்புக்கு வரணும். இதற்கெல்லாம் உடன்பட்டு வர முடியும்னா வகுப்பில் இணையலாம். அங்கே வந்துட்டு எனக்கு காலையில் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் டயட் மட்டும் ஃபாலோ பண்ண அனுமதி கிடையவே கிடையாது. உடனே குழுவை விட்டு நீக்கிறோம். உங்கள் மேல் உங்களுக்கு அக்கறை இருந்து இதெல்லாம் என்னால் செஞ்சுக்க முடியும்னா குழுவில் இணைச்சிக்கோங்க. ஆனால் வராதிங்க. உங்களுக்கு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா வேறு யாரும் உங்கள் மேலே அக்கறைப்பட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதன்படி வடிவமைக்கப்பட்டதான் இந்த தைராய்டு சுரப்பி நலம் அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் குழு. 3 மாத குழு. இந்த குழு எப்போ துவங்குது, இதனோட கட்டணம், இந்த விவரங்கள், யாரை தொடர்பு கொள்ளணும் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே முழு விவரங்கள் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த குழுவில் இணைஞ்சு பயணிக்கலாம். மிக எளிமையாக பல வருடங்களாக நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நிறுத்திட்டு முழுமையாக 100% முழுமையாக உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்டதான் இந்த தைராய்டு நலம். இது புதுசு இல்லை. பல 100,000 பேர் இந்த மகத்துவத்தை கடைபிடித்து தாங்களே தங்களை குணப்படுத்தவர்கள் ஏராளம். ஆரா யோகா மையத்தின் மூலியமாக அதன் வழியாக தான் இப்போ இது இணைய வழியாகவும் நம்ம வழங்குறோம். இணைந்து நலம் பெற்றுக்கொள்ளுங்கள். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.
நன்றி.